என்ன சாதனா, எதுவும் கோவமா இருக்கியா? அங்கே எல்லாரும் முன்னாடி நல்லாதான் பேசுனேன். திடீர்னு நீ பாட்டுக்கு கிச்சன்ல வந்து நிக்கிற. ஏன்டி என்கிட்ட பேச மாட்டியா? நான் ஒன்றும் யார்கிட்டையும் பேச மாட்டேன். எதுக்கு இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க? எனக்கு 1008 வேலை இருக்குது. போங்க, உங்களுக்கு தான் வேலை இருக்கும்ல. வேலை இருக்கும், இல்லை வெளியில் எங்கேயாச்சும் மீட்டிங் போகிற மாதிரி இருக்கும், அங்கே போக வேண்டியதானே. என்கிட்ட வந்து எதுக்கு பேசுவீங்க? உங்களுக்கு போர் அடிச்சுன்னா என்கிட்ட வந்து பேசுவீங்க, நேரம் இருந்துச்சுன்னா பேசுவீங்க, இல்லைக்கிட்டனா என்கிட்ட பேசவும் மாட்டீங்க, எதுவும் சொல்லவும் மாட்டீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு தானே எல்லாம் பண்ணுறீங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்க? நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். அடியே, இவ்வளவு நேரம் நீ வெட்டியாதே இருந்த. இப்ப என்கிட்ட பேச மாட்டோம்னு ரீலி விடுற. எப்படி இதெல்லாம்? மாமா முன்னாடியும் ஸ்வேதா முன்னாடியும் உங்ககிட்ட பேசாமல் இருக்க வேணாம் தான் அப்படி பண்ணேன். மற்றபடி உங்கள் மேலே பாசம்னா ஒன்றும் இல்லை. நான் யாருக்கிட்டையும் பேச ஒன்றும் விரும்பலை. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், செஞ்சு தரேன். மற்றபடி இந்த பாசமெல்லாம் வந்து பொழியக்கூடாது, சரியா? என்ன செல்லக்குட்டி, மாமா உங்ககிட்ட சொல்லாம போனோன்னு கோவமா? நான் வேணும்னே வாடி பண்ணினே. ஃபோனும் இல்லை, நீயும் பார்த்தா வீட்டில் இல்லை. லேட் ஆயிடுச்சு, அதனால அம்மா கிட்ட சொல்லிட்டு தானடி போனேன். எதுக்கடி இப்படி பண்ற? வேணும்னேவா பண்ணினே. அதுவும் என் செல்லக்குட்டியை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஆசையா வந்தா நீ என்னமோ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இங்கே வந்து இருக்க. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு எல்லாமே திடீர்னு தானே வரும். என்கிட்ட சொல்லவே முடியாது. ஏன், அசோக் அண்ணன் தானே வந்திருக்காங்க, அவங்க நம்பர்ல இருந்து பண்ணி கூப்பிட்டுருக்கலாம்ல. அந்த யோசனையெல்லாம் வராதுல்ல. நான் அழுது புலம்பி உட்காந்துருக்கணும். இவங்க மட்டும் ஜாலியாக போயிட்டு வந்து சாரி சொன்னா எல்லாம் சரியாயிருமா? கூப்பிட்டுருக்கலாம் தாண்டி. அப்பா ஃபோன் பண்ணாரா? சரி, அப்பா அதே ஃபோன் பண்ணிட்டாரு. அவர் சொல்லிப்பாரு, நம்ம போய் பேசிக்கலாம், வேலை இருக்கு அப்படின்னு விட்டுட்டேன் செல்லக்குட்டி. அது ஒரு குத்தமாடி. அதுக்கு போய் இப்படி கோச்சிட்டு வந்து கிச்சன்ல வந்து நிக்கிற. நீ வேணா கோச்சிட்டு பெட்ரூம்ல போய் நிக்கலாம்ல. எப்படி எப்படி கோச்சிட்டு பெட்ரூம் போகணுமா? எதுக்கு? இல்ல செல்லக்குட்டி, நீ கோச்சிக்கிட்டு பெட்ரூம் போனீங்கன்னா எனக்கு சமாதானப்படுத்துறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க கிச்சன்ல நிக்கிறியா, யாரும் வந்துருவாங்க. நீங்க எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அதனாலதான் செல்லக்குட்டி சொன்னேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. மாமா பத்தி உனக்கு தெரியாதா? தெரியும் தெரியும், உங்களை பத்தி நல்லா தெரியும். அதனாலதான் நான் கோமா இங்க வந்து நிக்கிறேன். போங்க போங்க, நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதே இல்லை. அதே உங்களுக்கு இன்னைக்கு தண்டனை. என்ன சாதனா இப்படி பண்ற? உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஒரு நாளா இருந்தாலும் ஆசையை பேசலான்னு வந்தா இப்படி பண்றியேடி. உனக்கே இது நல்லா இருக்காடி. நீ இப்படிலாம் வேணும்னே பண்ணாதடி. பாவம்டி நானு. செல்லக்குட்டி, உன் கையால எனக்கு ஒரு டீ போட்டு குடுறி. விஷம் வேணா வச்சு தரேன், டீ எல்லாம் போட்டு தர மாட்டேன். நீ வைக்கிறதே விஷமா இருந்தேன்னு செல்லக்குட்டி இருக்கும். தனியா வேற விஷம் ரெடி பண்ணணுமா என்ன? டீயே போட்டு கொடு, அது போதும். என்ன கார்த்தி, நக்கலா? இல்லையே, நான் ஒன்றும் நக்கல் பண்ணலையே, உண்மைதானே சொல்றேன். ஓ, நான் டீ போடுறது அப்போ உங்களுக்கு விஷ மாதிரி இருக்கும். அப்ப நீங்களே போட்டு குடிச்சுக்கோங்க. இனிமே என்கிட்ட டீ ஈன்னு வந்தீங்க, காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். என்னடி இப்படி பேசுற? ஏதோ விளையாட்டுக்கு கோவமா இருக்கேன்னு பேசுனா காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவோங்கிற. நீ இன்னும் விளையாட்டுக்கு தானே சொல்லியிருப்ப. இல்ல கார்த்தி, நீங்க வேணா விளையாட்டுக்கு சொல்லியிருக்கலாம். நான் சீரியஸா தான் சொல்றேன். இனிமே இப்படி பண்ணீங்க, காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன், தெரியுமா? சிலிண்டர் கிடைக்காத நேரம் விறகு அடுப்பை பத்த வச்சு, விறகுனே இல்லை, காலை உடைச்சு வச்சேன்னா அது பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு எரியும். என்னடி இப்படி இருக்க? ஒருவேளை கொல்ல கூட்ட தலைவியா எதுவும் இருந்தியாடி? இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? உங்ககிட்ட எதுவும் வச்சுக்க கூடாதுடி. டீ தானே, நானே போட்டு குடிச்சுக்கிறேன். ஆமா, என் மேல கோவமா இருக்குன்னு சொல்ற. ஆனா என் தோல்ல மட்டும் கையை போட்டிருக்க. அப்ப மட்டும் கோவம் இல்லையாக்கும்? கைக்கும் எனக்கு ஒரு ஆசையா? வாய்க்கும் உனக்கு தான் சண்டையா? ஏன் புருஷன் தோல் நான் போடுவேன், யார்கிட்ட கேட்கணும்? பேச மட்டும் மாட்டேங்கிற. ஆமா, அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. டீ போட்டு குடிச்சிட்டு எனக்கும் போட்டுட்டு வாங்க. ஆனா வர வர உனக்கு வாய் அதிகமாச்சுடி. நைஸ் நாப்ல கோவமா இருக்கும்னு கிச்சனுக்கு வந்துட்டியா? ரூமுக்கு போனா எப்படியுமே சமாதானப்படுத்திடுவேன்னு விவரமான ஆளுதே. ஆனா நீ மாட்டு வெடி. வா வா, ரூமுக்கு வராமல போயிடுவே. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல டீ போடுற வேலையை பாருங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் டீ, புரிஞ்சுச்சா? சும்மா ஏனதானு போடக்கூடாது. கல்லணி தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லாம் என் நேரம் தான். போட்டுட்டு வாரு. லவ் யூடா. ஏய், இப்ப என்னடி சொன்ன நீ? நான் ஒன்னும் சொல்லலையே. நான் என்ன சொன்னேன்? ஏய், நடிக்காதடி. நீ இப்ப என்னமோ சொன்ன, மெதுவா சொன்னியா? என் காதுல விழுகல. இன்னொரு தடவை சொல்லேன்டி. சாரி பாஸ், அது எப்பாச்சும் ஒரு தடவை தான் வரும். நீங்க அதை சரியா கவனிக்கல, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல பாஸ். இப்ப மட்டும் நீ சொல்லலன்னு வையே, அப்படியே தூக்கிட்டு நான் ரூமுக்கு போயிடுவேன். உனக்கு எப்படி வசதி? போவீங்க போவீங்க, போக மாட்டீங்க. நான் அப்படியே குதிச்சிருவேன். அப்படியே உள்ள என் பாப்பா இருக்குடி. நீ வாட்டுக்கா குதிச்சிருவோங்கிற. அதையே மறந்துட்டியாடி? ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாம் ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதை
என்கிட்ட சொல்லாம கூட போறீங்க. என்னடி மறுபடியும் முதல்ல இருந்தா அதே சமாதானம் ஆயிட்டல்ல, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதடி. சரி சரி, நீங்க டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. அப்படியே உண்டை என்னைய சேர்ல உட்கார வச்சிங்கன்னா தேவையில்ல, சோபால அப்படியே நான் சாஞ்சுக்கிட்டு ஹாயா இருப்பேன். ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்தீங்கன்னா நொறுக்கிக்கிட்டு இருப்பேன். நீங்க ஏதாச்சும் போட்டு தருவீங்க. ஒத்த வாங்குவ சாதனா, உன்னை சிப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பழம் சாப்பிடு. போங்க பாங்கிட்டு, பழம் போர். எனக்கு பழமே பிடிக்காது. அதுலேயும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதையும் ஓயாம கொடுத்தா எனக்கு வேணாம். நீ என்ன சொன்னாலும் திருந்த மாத்தடி. போ போய் என்னமோ பண்ணு. எனக்கு சொல்லி சொல்லி வாய்தே வலிக்குது. ஓகே கார்த்தி, தேங்க்யூ, பாய். எனக்கு கூட சோபால உட்கார வச்சிரு. வச்சு தொலைக்கிறேன். என்ன பண்றதுல, உனக்காக இல்ல, என் புள்ளைக்காண்டி. எப்படியோ என்ன தீ கொண்டு வச்சா சரிதான். எல்லாம் என் நேரம். வா. ஹலோ, சொல்லுங்க மாமா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? சரிங்க மாமா, இருங்க நான் கிளம்பி வரேன். மீரா, எங்கடி போனேன்? டூர் போகிறேன்னு சொல்லிட்டு தானடி போனேன். எங்கடி போனேன்? எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையேடி. எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நீ வீட்டுக்கு வராமல் எங்கே தாண்டி போனேன்? வீடு வரைக்கும் வராமல் என்னை எதுக்கடி இப்படி தவிக்கி விடுற? நான் பாவண்டி, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? உன் மேலே எவ்வளோ கோவப்பட்டாலும் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது மீரா. எங்கடி போய் தொலைஞ்ச? ஐயோ கடவுளே மீரா, கடவுளே என் மீரா கிடச்சிடணும். வேனை விட்டு இறங்கி வீட்டுக்கு வராமல் எங்கே போனேன்? எல்லாரும் இறங்கி வந்துட்டோம்னு தான் சொல்கிறாங்க. வீட்டுக்கு அதுக்கே எவ்வளோ தூரம்? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்லடி, நான் வந்திருப்பேன்ல. உங்ககிட்ட சும்மா தானடி கோவப்படுறேன், நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு. எதுக்கடி இப்படி பண்ணுற? எங்கே தாண்டி போனேன்? நான் எப்படி உன்னை கண்டுபிடிப்பேன்? ப்ளீஸ் டி, எங்கே இருந்தாலும் வந்துடுறி. நான் பாவண்டி, என்னால் தாங்க முடியாதுடி. நீ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன்டி. உனக்காக தானடி நான் வாழ்கிறேன். கல்யாணம் பண்ணி எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். எங்கேடி போனேன்? என்ன மாமா, முதல்ல இருந்து யார்கிட்டயோ தனியாக பேசிக்கிட்டே இருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்களே. யாரும் நினச்சி அழுகுறீங்க? மீரா, எங்கடி போனேன்? எப்படி இப்போ நீங்க வந்த? உன்னை காணும், எங்கெல்லாம் தேடுறது? மாமா இப்போ கூட ஃபோன் பண்ணி நீ பசங்க வீட்டுலாம் இறங்கிட்டேன், ஆனால் வீட்டுக்கு வரல. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் விசாரிச்சுட்டு இப்போ தான் ஃபோன் பண்ணார். நம்பி உன்னை தேடலான்னு பார்த்தா இங்கே வந்து இருக்கேன். எங்கடி போய் தொலைஞ்ச? எதுக்கடி இப்படி பண்ணுற? இது என்னடி புதுசு புதுசாக விளாண்டுக்கிட்டு இருக்க? அதுவா மாமா, நீ தான் நான் டூர் போகும்போதே சொன்னேன் எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணாத, நானா வரமாட்டேன் அப்படி இப்படின்னு பெரிய பீலா விட்ட. அதை என் மேலே பாசம் உண்மையாகவே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பரவாயில்லையே மாமா, அழுகிற? அப்படியே அரைஞ்சுன்னு வச்சுக்கவே. எது இதில் விளையாடுறோம்னு உனக்கு விவஸ்தை இல்லை. கொஞ்ச நேரத்தில் உசுரே போயிடுச்சு தெரியுமா? எதுக்கு மீரா அப்படி பண்ணுற? விளையாடுறதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. பாரு எவ்வளோ பதறி போயிட்டோம்னு. இரு, நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்பாட்ட நான் இப்போ தான் பேசிட்டு வரேன். பேசிட்டு அப்படியே இங்கே வந்துட்டேன். என்ன மாமா வீடு எவ்வளோ நாஸ்தியாக வச்சுருக்க? வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு உனக்காக சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்லாமா? அதான் நான் வந்துட்டேன்ல, கண்ணை தொடங்கேன். போடி, நான் ஒன்றும் கண்ணு தொடக்க மாட்டேன், உங்ககிட்ட பேசவே மாட்டேன். எனக்கு அழுக வந்துக்கிட்டே இருக்கு. நீ எதுக்கு இப்படி பண்ண? நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் தெரியுமில்ல மீரா. எதுக்கு மீரா அப்படி பண்ணுற? எவ்வளோதான் சண்டை வந்தாலும் இந்த மாதிரிலாம் நீ விளையாடாத, சரியா? மாமா சும்மா விளையாட்டுக்கு மாமா. இதுக்கு போய் நீ என்ன இப்படி சின்ன பிள்ளை மாதிரி கண்கள் வாங்கிட்டு இருக்க? ஆம்பளை பிள்ளை அழுகலாமா சொல்லு? அழுகலாண்டி, அழுகக்கூடாதுன்னு யார் சொன்னது? நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக பசங்களுக்கும் கண்ணீர் வரும். அதை எவ்வளோ நாள் தான் வெளியில் காட்டாமல் அடக்கிக்கிட்டு இருக்குது? நமக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் காட்ட முடியும். வெளியில் அழுகாமல் இருந்தாலும் எவ்வளோ அழுக வருது தெரியுமா? அத்தை மாமா முன்னாடி எப்படியோ அழுகாமல் வந்துட்டு இங்கே வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்த்தா நீ விளையாட்டுக்குன்னு சொல்கிற. போ மீரா, நீ இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்ப. செல்லம் இல்லை, இப்படிலாம் பண்ணாத மாமா. உனக்கு ஒரு குட் நியூஸ் வேறு வச்சுருக்கேன். அதனால தான் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் சொல்லலான்னு பார்த்தேன். நீ என்னடானா இப்படி பண்ணுற? சரி விடு, சர்ப்ரைஸ் ஒன்றை சொல்லலை. அத்தை மாமா சொல்லுவாங்க, உங்கள் அத்தை மாமாவும் சொல்கிறதே கேட்டுக்குங்க. என் வாயால் சொல்லலான்னு நினச்சேன், வேணான்னா போங்க. சொல்லு, எதாக இருந்தாலும் சொல்லு. நான் அந்த பக்கம் திரும்ப மாட்டேன். நான் உன்னோட பேசுகிறதா இல்லை. அப்போ நானும் சொல்ல மாட்டேன், போங்க. இங்கே பாருடி, உன் மேலே தாண்டி தப்பு. நான் தான் மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கணும், நீ என்ன திருப்பக்கூடாது. ஒழுங்கு முறையாக சொல்லு. இங்கே பாருடி, உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடி சொல்லணும்? மறுபடியும் ஏதாச்சும் பிளான் வச்சுருக்கியா? ஏதாச்சும் பண்ணியன்னு வச்சுக்கவே, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்க. திரும்படி, நான் நார்மலாக தாண்டி இருக்கேன், அழுகலடி. திரும்படி முதல்ல. அப்பா நிப்பாட்டிட்டீங்களா? பார்க்க சைக்கலை. ஆமாடி, உங்களுக்காக அழுதா பார்க்க சைக்காதான். என்ன விஷயம் சொல்லு. அப்படி என்ன முக்கியமான விஷயம் மேடம் சொல்ல போறீங்க? மறுபடியும் டூருக்கு போக போறீங்களா? ஆமாம், டூர் இல்லை, இனிமேல் ஹனிமூன் தான் போகணும். ஹனிமூனா? அது கல்யாணத்துக்கு அப்புறம் போறதில்ல? ஆமாம், நமக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல. எப்போ? நாளைக்கா? நாளைக்கு இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணலான்னு வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒட்டு கேட்டுட்டேன்.
என்னடி சொல்ற? நிஜமாவா? இன்னைக்கு கூட வீட்டுக்கு போனேனேடி, ஒண்ணுமே சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க, இன்றைக்கி வெளியில் போகிற போயிருப்பாங்கல்ல, நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான். எல்லார்ட்டையும் சொல்லி முடிவு பண்ண தான். நான் தான் ஒட்டு கேட்டுட்டேன். நம்மக்கிட்ட இனிமேல் தான் சொல்லுவாங்க. இந்த சர்ப்ரைஸை கூட சொல்லலான்னு பார்த்தா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மீரா சொல்ற? நிஜமாவா? ரொம்பவே சந்தோஷமா இருக்குடி. இருந்தாலும் நான் உன் மேல கோவமா தாண்டி இருக்கேன். அட போப்பாங்கிட்டு, உனக்காக ஆசையாக பிரியாணிலாம் செஞ்சு வச்சுருக்கேன். நீ இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா பிரியாணி ஆறி நல்லாவே இருக்காதுப்பா, வேஸ்ட்டாக போயிடும். பிரியாணி வேஸ்டா போயிருன்னு எனக்கும் கவலையா தான் இருக்கு. இருந்தாலும் நான் உன் மேல கோவமா இருக்கேன்ல. என் மேலே தானே மாமா கோவமாக இருக்க, பிரியாணி மேலே கோவமாக இல்லையே. அதுவும் கரெக்டு தானே. பிரியாணி அரிசி ஏம்புட்டு, பாத்திரம் ஏம்புட்டு, சிலிண்டர் ஏம்புட்டு, போட்டிருக்க எல்லாமே என்னோட தான். செஞ்சது மட்டும்தான் நீ. அதுக்கு வேணா நீ ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டுக்க. அதனால பிரியாணி சாப்பிடல, தப்பு இல்லை. சண்டைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரோஸாக இருந்தாலும் பிரியாணியை விட முடியல, எப்படிலாம் சாக்கு போக்கு சொல்லிக்கிற ஏமாம்மா. அதெல்லாம் அப்படித்தான் போடி. இன்னைக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. பிரியாணி உனக்கு வைக்காம மொத்தமா நானே காலி பண்ணிடுறேன். பார்ப்போம் எவ்வளோ சாப்பிட்றான்னு பார்ப்போம். எனக்கு வைக்காம நீ சாப்பிட்ருவியாக்கும், உனக்கு மனசு வந்துருமாக்கும். பார்க்கலாம் வா. இன்னைக்கு அந்த பேச்சுக்கு இடம் இல்லடி. உன்னை பார்க்க வச்சு தானே சாப்பிட போறேன். சரி மாமா, நீ ஃபுல்லாக சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம்தான். வா. என்னங்க இங்கே தான் நிற்கிறீங்களா? உன்னை தான் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அப்படி எதுக்கு வந்து பேசுற மறுபடியும்? இல்லைங்க, கொஞ்சம் நம்ம ஒரு மாதிரியா இருக்குது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? ஆமாடி, உனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். இன்னைக்கு ராகுல வேற வர சொல்லியிருக்கல சாயங்காலம். அதனால உனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். நல்ல இடத்துல பிள்ளைய கட்டி கொடுத்துடக்கூடாது. உனக்கு இந்த வீணா போன இடம் யார் போய் சொல்லி கொடுத்துருவாங்களோ அவங்கள்ட்ட கட்டி கொடுத்தா நீ சந்தோஷப்படுவேன். நல்ல பையனை பார்த்தா எப்படியாவது சாக்கு சொல்லி அதை கெடுக்கலான்னு பார்க்க. அதுக்கு தானே ஹாஸ்பிட்டல் போகணுன்னு பிளான் பண்ற. நீ முதல்ல என்கிட்ட பேசாத. இல்லைங்க, ராகுல் வரனாலலாம் அப்படிலாம் இல்லைங்க, அதனாலலாம் இல்லை. என்னமோ காலையிலேருந்து என்னமோ படபடன்னு வர மாதிரி இருந்துச்சா, அதான் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலான்னு கேட்டேன். எனக்கு 1008 வேலை இருக்குடி. போய் முதல்ல வேலையை பாரு போ. மாமா ஒரு ரிப்போர்ட் வாங்க வேண்டியிருக்கு. ஹாஸ்பிட்டல் வரதுக்கு போயிட்டு வந்துடட்டுமா? கார்த்தி தூங்குறாரு, அவர் எந்திரிச்சோன்னு மட்டும் சொல்லிருங்க. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஏடி, உனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னியே, வேணா சாதனை கூட போயிட்டு வா போ. ஏன் அத்தைக்கு என்னாச்சு மாமா? ஏதோ படபடன்னு இருக்கான். பொய் சொல்றாளா உண்மை சொல்றாளான்னு தெரியல. சொல்லிட்டா நீ வேணா கூட்டிட்டு போயிட்டு வரியாமா? சரிங்க தே, வாங்க தே போலாம். இதுல என்ன இருக்கு? வேணாம், உன் கூடலாம் நான் ஒன்றும் வரல, நான் பார்த்துக்கிறேன். என்னங்க தே, மாமாவை தான் கூப்பிட்டுருக்கீங்க, அவங்க வர முடியாது சொல்லிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல் தானே போறேன், ஆட்டோல தான் போறேன். ஆட்டோல இடம் சும்மா தானே கிடக்கு. வாங்க 2 பேரும் போயிட்டு அப்படியே உங்களுக்கு பார்த்துட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, யாரோட தயவும் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. எனக்கு பார்த்துக்க தெரியும். இப்போ கொஞ்சம் நல்லாயிடுச்சு, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். யாரும் எனக்கு ஒன்றும் உதவி செய்ய வேணாம். போங்க உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு. ஒன்னால தான் யாரும் இந்த வீட்டில் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்துட்டா பாத்தியாம்மா, இவளுக்கு இன்னும் அந்த திமுறை அடங்கலை. இதுக்குதான் பேசக்கூடாதுன்னு சொல்றது. அப்போ இவ உண்மையாவே பொய் தான் சொல்லியிருக்கா. நம்ம கிட்ட பேசணும். இனிமே எதா இருந்தாலும் வந்து சொல்வியல்ல, காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்குது. சரி விடுங்க மாமா, திட்டிக்கிட்டே இருக்காங்க பாவம். நீனா எனக்கு பாவம் பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு. எல்லாம் என்னோட நேரண்டி சொல்லணும். இந்த மனுஷன் வருவார்னு வந்து கூப்பிட்டேன் பாரு, அதை சொல்லணும். எதுவாக இருந்தாலும் இனிமேல் நானே பார்த்துக்கிறேன். பேசக்கூடாதுன்னே இருந்தேன், பேச வச்சுட்டு இல்லை, இனிமேல் பார்த்துக்கிறேன். என்ன மாமா, அத்தை இப்படி போயிட்டு பேசிட்டு போறாங்க? உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. இப்ப பார்த்தா இப்படி பேசிட்டு போறாங்க. அத்தையை புரிஞ்சிக்கவே முடியல. போங்க. அவ அப்படிதாம்மா, அவளை பத்தி தெரியாதா? ஆமா, ராகுல் வர்ற பிள்ளைன்னு வேற சொன்ன. நீ வாட்டுக்கு இப்ப கிளம்பிட்டியம்மா? இல்ல மாமா, பிளட் டெஸ்ட் இந்த டெஸ்ட்லாம் கொடுத்துருந்தல்ல, அதை வாங்குறதுக்கு தான் போறேன். நான் போன உடனே வந்துடுவேன். கார்த்திகை கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அவர் நல்லா தூங்குறாரு. சரி தூங்கட்டும்னு விட்டுட்டு நான் ஆட்டோல தான் போறேன். போன ஆட்டோலே திரும்பி வந்துடுவேன். ஏதாச்சும் வீட்லயே செய்வோமா இல்லை வாங்கணுமா? எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. வாங்குற மாதிரி நான் கடையிலே வாங்கிட்டு வந்துடுவேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த தம்பி மட்டும் தான் வராரு, பாத்துக்கலாம். நீ போயிட்டு சீக்கிரம் மட்டும் வந்துரு. சரிங்க மாமா, நான் போனதும் வாங்கினோடனே வந்துடுவேன். லேட்டாலாம் ஆகாது. வேணா அத்தையை கூட்டிட்டு போயிட்டு வாங்களே. நிச்சயமாவே உடம்பு சரியில்லாம இருந்தா? அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காதம்மா. போய் சொல்லிக்கிட்டுறா. அப்படி உடம்பு மேலே பயந்தா உன் கூட வர வேண்டியதானே. என்ன வீராப்பு பார்த்துக்கிட்டுறா. வெறுக்காட்டு விடு. அப்படிப்பட்டாதே அடங்குவா. சரிங்க மாமா, நான் வரேன். போயிட்டாளா? இவ கூட நம்ம போகணுமாக்கும். என் தலை எழுத்தா, என் உசுரே போனாலும் இவ கூட நான் போவேனா? எல்லாத்துக்கும் காரணமே, மூல காரணமே இவ தான். என்னவோ இப்போ வந்து நல்லவ மாதிரி அத்தையை திட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறா. எல்லாத்துக்கும் என்னமோ நான் தான் காரணம் மாதிரி. நான் இப்படி ஆனதுக்கு காரணமே இவ தான். எல்லாத்தையும் பண்ணுறதை பண்ணிவிட்டு இவ மட்டும் நல்ல பேர் எடுத்துக்கிறா. இவ கூட நான் போகணுமாக்கும். வேணாம், நான் செத்தாலும் பரவாயில்ல, இவ கூடலாம் போவே மாட்டேன்.
எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. கடவுள்லாம் அப்படி ஒன்றும் விட்டுற மாட்டார். நான் ஒன்றும் கெட்டவெல்லாம் கிடையாது, நல்லவ தான். இவளை எனக்கு பிடிக்கல, அதனால நான் கெட்டவளாயிரேனா? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன் ஜம்முன்னு. நான் இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும். அது கொஞ்சம் ப்ரெஷர் ஏதாச்சும் கூடி இருக்கும், அதனால படப்படப்பு வந்திருப்போம். அவ்வளோதான். இவ கூடலாம் போடலாமா? நம்ம நாளைக்கு தனியாக போய்ப்போம்.